பேனில் ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய்யும் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யும் ஆயிலும் நம்ம ஒன்றா சேர்க்கறதுனால நல்லா சாஃப்ட் அண்ட் ரிச்னஸ்ஸாக இருக்கும். கூடவே கேஷ்யூ ப்ளம் சேர்த்துட்டு நல்லா அதை ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கூடவே நம்ம 1 கப் ரவை சேர்த்துட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்க இந்த சுடு தண்ணியை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சில் தண்ணியை நம்ம இதில் சேர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே கேசரி பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கிளறிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 கப்பு சர்க்கரை நம்ம இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அந்த ரவையும் அந்த சர்க்கரையும் நல்லா கிளறி விட விட நல்லா அது உருகி வரும். ஸோ 2 மினிட்ஸ் அது நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஏலக்காய் பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு வந்து நான் சுகர் கூட சேர்த்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி இதை நம்ம சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் டேரெக்டாக நீங்கள் கடையில் ஏலக்காய் பவுடர்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் வாங்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அவ்வளோதான். இப்போ 2 மினிட்ஸ் மூடி போட்டு ஃப்ளேமை லோவில் வச்சு எடுத்திங்கன்னா உங்கள் எம்மியான கேசரி ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக அம்மா மகள் ஃப்ளேவர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.